என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு எங்கே என்ற கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். எலிசாவின் நாட்களிலே தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு இட நெருக்கடி வருகிறது. ஒரு மரத்தை வெட்டி அவர்கள் அந்த மரத்தை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது இரவலாய் வாங்கி வந்த ஒரு கோடாரியை ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர்களிலே ஒருவன் அந்த கோடாரியை தண்ணீரிலே போட்டுவிட்டான். அந்த இரும்பு கோடாரி அது உள்ளே மூழ்கிவிட்டது. உடனே அவன் சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். எலிசா கேட்கிறார், அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அந்த இடத்தை சுட்டி காட்டின பொழுது அவர் அதை மிதக்க பண்ணினார். இன்றைய கேள்வி, எங்கே விழுந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கூட இப்படிதான் விழுந்து விடுகிறது. விழுந்து விட்டோம், விழுந்த அனுபவத்தோடு வாழ்கிறோம். விழுந்து விட்டோம். எங்கே விழுந்தது? எங்கே விழுந்தது? எங்கே விழுந்தீர்கள்? ஒருவேளை ஏதோ சில சூழ்நிலைகளிலே நீங்கள் விழுந்து தடுமாறி கொண்டிருக்கலாம். விழுந்து எழும்ப முடியாமல் போராடி கொண்டிருக்கலாம். விழுந்த இடத்திலேயே உங்கள் வாழ்க்கையை மூழ்கடித்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, விழுகிறவனுடைய விழுதலை தேவன் விரும்பவில்லை. நீங்கள் ஒருவேளை விழுந்திருப்பீர்கள் என்று சொன்னால் திரும்பவும் எழுந்திருக்க உதவி செய்கிற ஒருவரை தான் ஆராதிக்கிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப முக்கியமான காரியம். நாம் விழுந்த இடத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களையும் எழும்ப செய்ய வல்லவராக இருக்கிறார். 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்கள் 6:5 ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். அவன் விழுந்ததை ஒப்புக்கொண்டான். முதலாவது, அவன் விழுந்ததை ஒப்புக்கொண்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, விழுந்ததை ஒப்புக்கொண்டான். இன்னைக்கு முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விழுந்ததுக்கு அப்புறம் நான் விழவே இல்லை அப்படின்னு சொல்லி விழுந்ததை மழுப்பி நான் விழலைன்னு சொல்லி அதில் ஒரு பொய்யை சொல்லி நியாயப்படுத்தி, என்னைக்கு பாவத்தை நியாயப்படுத்துகிறோமோ பாவம் வளர்ந்து என்னை அடிமைப்படுத்திச்சுன்னு அர்த்தம். விழுந்ததை ஒப்புக்கொள்ளுங்க. எங்க விழுந்திருந்தாலும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஒப்புக்கொள்றது தான் அவங்களுக்கு தான் இளைப்பாறுதல். ஒருவேளை ரொம்ப நாளாக விழுந்த இடத்துல நீங்கள் நான் இல்லை, நான் செய்யலை, நான் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு மற்றவர்களையே எத்தனை நாட்கள் நாம் அங்கே குற்றம் சாட்டி கொண்டிருக்க போகிறோம். விழுந்ததை ஒப்புக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 6:6 தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, விழுந்த இடத்தை காட்டுங்கள். ஊர் உலகத்துக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. விழுந்த இடத்திலிருந்து தூக்கிவிட போகிறவருக்கு விழுந்த இடத்தை காட்டுங்கள். விழுந்த இடத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொள்ளுங்கள். விழுந்த இடத்தை காட்டுங்கள். இங்கே விழுந்துட்டேன்ப்பா, இந்த இடத்துல தான்ப்பா விழுந்துட்டேன், இந்த சூழ்நிலை தான் விழுந்துட்டேன்ப்பா, நான் விழுந்ததுக்கு இதுதான் காரணம், இங்கே தான் நான் விழுந்துக்கிறேன், நான் ஏற்கனவே விழுந்து எழுந்த இடத்துல திரும்ப நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லி விழுந்த இடத்தை சுட்டி காட்டுங்கள். நிறைய நேரம் ஒப்புக்கொள்ளாததுனால நம்ம விழுந்த இடத்தை சுட்டி காட்ட முடியலை. சிலர் ஒப்புக்கொள்வார்கள், விழுந்த இடத்தை சுட்டி காட்ட தடுமாறுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் எங்க விழுந்தோம். விழுந்த இடத்தை சுட்டி காட்டினால் தேவன் உங்களை திரும்ப தூக்க வல்லவராக இருக்கிறார். அது நமக்கு ஒரு பாடம். மூன்றாவதாக, விழுந்ததை திருத்திக் கொள்ளுங்கள். திருத்திக் கொள்ளுங்கள். சரி, எடுத்து கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் போட்டு ஐயோ விழுந்துருச்சேன்னு அவன் சொல்லலை. இனி வெட்டும்போது கவனமாக வெட்டுவான். இரும்பையும் மிதக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை என்னை யாருமே தூக்க முடியாது, யாருமே உயர்த்த முடியாது, இதுக்கு மேலே யாரும் என்னுடைய வாழ்க்கையை திரும்ப மீட்டெடுக்க முடியாது, அவ்வளோதான், ஏற்கனவே கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்து 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 முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே வராதீங்க. விழுந்திருக்கலாம், அவரால் எதையும் செய்வார், செய்ய முடியும். அவர் இரும்பை மிதக்க பண்ணினவர். உங்கள் வாழ்க்கையில் விழுந்து மூழ்கி கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வாலிபரே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் விழுந்துட்டேன் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த பாவிக்கும் எதிர்காலம் ஒன்று உண்டு. எந்த பரிசுத்தவானுக்கும் கடந்த கால கதை என்ற ஒன்று உண்டு. எவ்ரி செயின்ட் ஹாஸ் அ பாஸ்ட் ஸ்டோரி, எவ்ரி சின்னர் ஹாஸ் அ ஃபியூச்சர். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு எதிர்காலம் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தா
ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் என குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு, ஒப்புக்கொள், மனம் திரும்பு, திருத்திக்கொள். விழுந்ததை ஒப்புக்கொள்வோம், விழுந்த இடத்தை சுட்டி காட்டுவோம், விழுந்ததிலே திருந்திக் கொள்வோம், திருத்திக் கொள்வோம், திரும்ப விழாமல் காப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 2, 4, 5 குறித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2, 4, 5 வசனங்கள். ஜெபம் அல்லாமா? தாப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விழுந்ததை ஒப்புக்கொண்டு விழுந்த இடத்தை உமக்கு முன்பாக மறைக்காமல் சுட்டி காண்பித்து விழுந்ததிலே பாடம் கற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள, திருந்தி வாழ யாரெல்லாம் இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய IAS அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம முதல் வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.